வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உடனே வந்துடும். அப்படி இல்லைன்னா குரோமில் போயிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், சேஞ்ச் த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாஸ்போர்ட் சைஸுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. மேலே வந்து கிராஸ் மார்க் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கீழே பாட்டமில் வருதுல்ல, ஸோ அந்த பேக்ரவுண்டு அந்த ஆடை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோவோட கலர் வந்து ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ நான் அதை ப்ளூவுக்கு மாற்ற போகிறேன். ஓகேவா? ப்ளூ கலரில் மாற்ற போகிறேன். நிறைய பேர் ப்ளூ கலரில் தான் பேக்ரவுண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி மற்றும் டிஎன்பிசி எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எதுக்கு அப்ளை பண்ணுறாலும் ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ தான் கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டாகவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? மேலே கலர்ஸ் இருக்கும். ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தகுந்தபடி நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் மாறும், அடுத்து ப்ளூ கலரில் மாறும், அடுத்தது நல்ல டார்க் ப்ளூ அண்ட் க்ரீனு, லைட் பிங்க்கு, அப்புறம் ப்ரௌனு. ஸோ இதமாரியெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் இதுக்கு ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ப்ரௌசர்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறது, அவங்களுக்காக மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.